அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று என்று சொல்லுகிறார். 20ஆம் வசனத்திலே நீதிமானுடைய நாவு சுத்த வெள்ளி என்று சொல்லுகிறார். 21ஆம் வசனத்திலே நீதிமானுடைய உதடுகள் அநேகரை போஷிக்கும் என்று சொல்லுகிறார். 31ஆம் வசனத்திலே நீதிமான்களுடைய வாய் ஞானத்தை வெளிப்படுத்தும். 32ஆம் வசனத்தில் நீதிமானுடைய உதடுகள் பிரியமானவைகளை பேச அறியும் என்று சொல்லி, நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று, நாவு சுத்த வெள்ளி, உதடுகள் அநேகரை போஷிக்கும் என்று சொல்லி நாம் பேசுகிறதற்கு பயன்படுத்துகிற நம்முடைய மனித சரீரத்தினுடைய உறுப்புகளை குறித்து இங்கே சாலமோன் ஞானி குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். நம்முடைய வாயை பார்த்து சொல்லுகிறார், இது ஜீவ ஊற்று என்று சொல்லுகிறார். நாவை பார்த்து சொல்லுகிறார், அது சுத்த வெள்ளி என்று சொல்லுகிறார். ஒரு சின்ன துண்டு வெள்ளி நம்முடைய வாய்க்குள்ளாக இருக்கிறது என்பது போல சொல்லுகிறார். உதடுகள் நம்முடைய வார்த்தைகளை, நம்முடைய உச்சரிப்புகளை நாம் பயன்படுத்துகிறதற்கு உதடுகளை நாம் பயன்படுத்துகிறோம். அந்த உதடுகள் அநேகரை போஷிக்கும் என்று சொல்லி இங்கே சாலமோன் ஞானி குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். சாலமோனிலும் பெரியவராகிய என் இயேசு இந்த பூமியிலே வந்தபொழுது அவர் சொல்லுகிறார், இருதயத்தினுடைய நிறைவினால வாய் பேசும் என்று சொல்லுகிறார். இருதயத்தினுடைய நிறைவுகள் நம்முடைய உள்ளத்தில், அவருடைய வசனங்களை இருதயமாகிய பலகையில் நாம் எழுதி கொண்டே இருந்தோம் என்று சொன்னால், நம்முடைய இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளை, விபச்சாரங்களை, வேசித்தனங்களை, அசுத்தங்களை, காம விகாரங்களை, இவைகளை எல்லாவற்றையும் நாம் வெளியேற்றிவிட்டு இயேசுவுக்கு நம்முடைய இருதயத்தை இடம் கொடுத்தோன்னு சொன்னால், அந்த இருதயத்தை நாம் நிரப்புகிற பொழுது நம்முடைய இருதயத்திலிருந்து ஒரு என்னை விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர்கள் உள்ள நதிகள் ஓடி வரும் என்று சொன்னாரே, அதே போல தான் நம்முடைய வாயின் மூலமாக இருதயத்தின் நிறைவினால் நம்ம வாயிலிருந்து பேசுகிற அந்த வார்த்தைகள் அநேகரை போஷிக்கக்கூடியதாக இருக்கிறது. மத்தேயு 15:18 ஆண்டவர் சொல்லுகிறார், வாயிலிருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். அப்போ நல்ல வார்த்தைகளை நாம் பேசினோம் என்று சொன்னால் அது அநேகருடைய வாழ்க்கையை கட்டக்கூடியதாக இருக்கிறது. ஏசாயா 50ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்ளுகிறவனைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து, ஆண்டவரே, இந்த நாட்களில் நான் எதை பேச வேண்டும், என் வாய் எதை அறிக்கை பண்ண வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல ஒவ்வொரு நாளும் அவருடைய பாதத்தில் இருந்தோன்னு சொன்னால் நம்முடைய இருதயத்திலிருந்து ஜீவ தண்ணீர்கள் உள்ள நதிகள் புறப்பட்டு நம்முடைய வாயின் மூலமாக அது புறப்பட்டு சென்று அநேகரை அது போஷிக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த ஜீவ ஊற்று புறப்பட்டு செல்லுகிற இடங்களிலெல்லாம் அது அநேகரை வாழ்வளிக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதைத்தான் இங்கே சாலமோன் ஞானி குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். பவுலும் சொல்லுகிறார், கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். நீ உங்களுடைய வாயில் என்ன வார்த்தை, அதாவது பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே அநேகருக்கு பிரயோஜனம் உண்டாகும்படியாக பேசுங்கள் என்று சொல்லுகிறார். கெட்ட வார்த்தையை பேசாதுங்க. ஒரு நல்ல வார்த்தை உங்களுடைய இருதயத்தில் உண்டாச்சுன்னா வாயிலிருந்து அது அநேகருக்கு பிரயோஜனம் உண்டாக, பக்தி விருத்தி உண்டாக நாம் பேசினா இருக்கோன்னு சொன்னால் அப்படிப்பட்ட வார்த்தைகளை அநேகருக்கு பிரயோஜனம் உண்டாக பேசுங்கள் என்று சொல்லி நாம் பேசுவதற்கு பயன்படுத்துகிற வாயை குறித்து வேதம் இத்தனையாய் போதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். நீதிமானுடைய நாவு அடுத்தபடியாக சொல்லுகிறார், சுத்த வெள்ளி என்று சொல்லுகிறார். நீதிமானுடைய நாவு. இந்த நீதிமொழிகளிலும் சங்கீதங்களிலும் நாவை குறித்து நாம் பார்க்கிறோம். அநேக காரியங்கள் இருக்கிறது. இச்சகம் பேசுகிற நாவு, பெருமை பேசுகிற நாவு, தந்திரம் உள்ளவர்களினுடைய நாவு, அக்கிரமம் உள்ளவர்களினுடைய நாவு, புறங்கூறுகிற நாவு, தீவினைகளை பேசுகிற நாவு, நாவின் சண்டை, பொல்லாப்பு பேசுகிற நாவு, பாவம் செய்கிற நாவு என்று சொல்லி அநேக காரியங்கள் சொல்லப்படுகிற. சங்கீதம் 52:2
அது தீட்டப்பட்ட சவரகன் கத்தியை போல இருக்குதுன்னு சொல்லப்படுகிறது. அதே சங்கீதம் 57:4 அது ஒரு கருக்கான பட்டயம் என்று சொல்லப்படுகிறது. அது பொய் சொல்லுகிறது, ஒரு கள்ள நாவு என்றெல்லாம் சொல்லுகிற. நீதிமொழிகளில் பேசணும்னா பரஸ்திரியினுடைய உதடுகள் இச்சகமானவைகளை பேசக்கூடியதாக இருக்கிறது. புரட்டி பேசுகிற நாவு, முகஸ்துதியை முகஸ்துதிக்காக பேசும்படியாய் நம்முடைய நாவை பயன்படுத்துதல், இவை எல்லாம் இருக்குது. இதை பொதுவாக சாலமோன் ஞானி சொல்லுகிறார் நீதிமொழிகள் 18:21, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதை விரும்புகிறவர்கள் அதனுடைய கனியை புசிப்பார்கள். நாவு ஒரு சுத்த வெள்ளி. நம்முடைய வாய்க்குள்ளாக இருக்கிற ஒரு சின்ன துண்டு, அந்த வெள்ளி அது பயன்பட வேண்டிய காரியங்கள், அது மற்றவர்களை அது ஆசீர்வதிப்பதற்காக, மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளவைகளை சொல்லுகிறதற்காக பயன்படுத்த வேண்டும் என 1 தீமோத்தேயு 3:8 பவுல் சொல்லுகிறார், உதவிக்காரர்கள் இருநாக்கு உள்ளவர்களாய் இராமல் என்று சொல்லி. இருநாக்கு உள்ளவர்கள் இப்படியும் அப்படியுமாய் பேசாதபடி இருக்க வேண்டும். இதை யாக்கோபு அநேக காரியங்களிலே அவர் வெளிப்படுத்துகிறதை பார்வோம். ஒருவன் தன் நாவை அடக்காமல் என்று சொல்லுகிறார். நாவை அடக்காமல் 3:5-8 வரையிலும் சொல்லுகிறார். நாவு அது ஒரு நெருப்பு, அது ஒரு அநீதி நிறைந்த ஒரு உலகம் என்றே சொல்லுகிறார். அநீதி நிறைந்த ஒரு உலகம், பெருமையானவைகளை பேசும். அது ஒரு சின்ன ஒரு உறுப்பாக இருந்தால் கூட ஒரு முழு காட்டையும் கொளுத்தி விடுகிற அளவிற்கு அது அக்னியை மூட்டிவிடும். ஒரு சுக்கானை போல ஒரு கப்பலை திருப்புகிறதற்கு ஒரு சுக்கான் எப்படி பயன்படுகிறதோ அதே போல் இந்த நாவானது ஒரு முழு குடும்பத்தையும் ஆயுசு நாட்களை கூட அது கரைபடுத்தி விடக்கூடியதாக இருக்கிறது. அதை தான் யோபு சொல்கிறாரு, அது ஒரு நாவின் சவுக்கு என்று சொல்லுகிறார். இப்படிப்பட்ட வார்த்தைகள் ஆயுள் சக்கரம் முழுவதையும் கரைப்படுத்தி விடக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவரை நம்முடைய இருதயத்தில் விசுவாசித்து தேவனை கர்த்தர், இயேசுவை கர்த்தர் என்று நம்முடைய நாவுகள் அறிக்கையிட பழகிடுச்சின்னு சொன்னால், நம்முடைய உள்ளத்தை ஆண்டவர் சுத்திகரிக்கும் பொழுது, நம்முடைய உள்ளத்தில் மகிமை நம்பிக்கையாக இயேசுவானவர் நமக்குள்ளாக வந்து வாசம் பண்ணும் பொழுது, நம்முடைய வாயை சுத்தப்படுத்துகிறவர் மாத்திரமல்ல, நம்முடைய நாவை அவருடைய அக்கினி தொடும் பொழுது, அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கிற நாவுகள் நம்முடைய நாவின் மேலே இறங்கி வரும் பொழுது, ஏசாயாவை அன்றைக்கு தன்னுடைய குரட்டினால் அக்கினியினால் தொட்ட பொழுது அவன் சுத்தமானேன் என்று சொன்னது போல, நம்முடைய நாவை ஆண்டவர் தொடும் பொழுது அது ஒரு சுத்த வெள்ளியாக மாற்றப்படுகிறது. கபடான நாவு, பொய் பேசுகிற நாவு, இச்சைகளை பேசுகிற நாவு, பெருமைகளை பேசுகிற நாவு, தந்திரங்களை பேசுகிற நாவு, தீவினையை பேசுகிற நாவு, பாவம் செய்கிற நாவு, இந்த தீட்டப்பட்ட சவரகன் கத்தியை போல இருக்கிற அந்த நாவு, கருக்கான பட்டயத்தை போல இருக்கிற அந்த நாவானது ஒரு சுத்த வெள்ளியாக மாற்றப்படுகிறது. ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நம்முடைய நாவை ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியானவர் அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கிற நாவுகள் நம்ம மேலே இறங்கி வரும் பொழுது, ஏசாயாவை தொட்ட அந்த அக்னி அது நம்முடைய நாவை தொடும் பொழுது அது ஒரு சுத்த வெள்ளியாக அவைகள் மாற்றப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். கடைசியாக அவர் சொல்லுகிறார், உதடுகளை குறித்து சொல்லுகிறார். மல்கியா 2:7 சொல்லுகிறது, ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயில் தேடுவார்களே, அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன். நம்முடைய உதடுகள் வார்த்தைகளை நாம் வெளிப்படுத்துகிறதற்கு, உச்சரிப்புகளுக்காக நம்முடைய உதடுகளை பயன்படுத்துகிறோமே, அந்த உதடுகள் அறிவை காக்க வேண்டும், அவனுடைய வாயில வேதத்தை தேடுவார்களே. நாம் பேசுகிற வார்த்தைகள் எந்த அளவுக்கு நம்முடைய உள்ளத்தில் நம்ம அந்த வசனங்களை நாம் நிறைத்திருக்கிறோமோ அவைகளின் மூலமாகத்தான் நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை வெளியே சொல்ல முடியும். வசனம் 21 நீதிமொழிகளில் 10 உதடுகள், நீதிமானுடைய உதடுகள் அநேகரை போஷிக்கும், அநேகரை போஷிக்கக்கூடிய ஒரு உதடுகளாக அவைகள் இருக்க வேண்டும். 22:11 நீதிமொழிகளை சொல்கிறார், சுத்த இருதயத்தை விரும்புகிறவனுடைய உதடுகள் இனிமையானவைகள், ராஜா அவனுக்கு சிநேகிதன் ஆவான், ராஜாவே அவனுக்கு சிநேகிதன் ஆவான். சுத்த இருதயம். இங்கே புதிய ஏற்பாட்டிலும் மற்ற அநேக காரியங்களிலும் நம்முடைய
நாவானது சுத்தமாக இருப்பதற்கும், நம்முடைய உதடுகள் சுத்தமாக இருப்பதற்கும், நம்முடைய வாய் சுத்தமாக இருப்பதற்கும் வேதம் இருதயத்தை இணைத்தே பேசுகிறது. இருதயத்தை, சுத்த இருதயத்தை எனக்குள்ள தாங்க ஆண்டவரே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் என்று சொல்லி நம்ம கேட்கும் பொழுது நம்முடைய உதடுகள் அவைகள் இனிமையானவைகளாக மாறிவிடுகிறது. அநேகருக்கு நம்முடைய உதடுகளினுடைய வார்த்தைகளானது ஒரு நல்ல ஔஷதமாக, ஒரு அருமருந்தாக, ஒரு நல்ல ஒரு போஜனமாக அவைகள் மாறிவிடுகிறதை பார்க்கிறோம். நீதிமொழிகள் 12, 18, 19 பட்டய குத்துகள் போல் பேசுகிறவர்களும் உண்டு, ஞானமுள்ளவர்களுடைய நாவோ அவைகள் ஔஷதம் என்று சொல்லப்படுகிறது. அருமருந்து, அது ஒரு ஆரோக்கியம். சத்துய உதடு என்றும் நிலைத்திருக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஞானிகளினுடைய நாவு அறிவை உபயோகப்படுத்தும் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. இன்றைக்கு நம்முடைய வாயினால், நம்முடைய நாவினால், நம்முடைய உதடுகளினால் ஆண்டவரை கனம் பண்ணும்படியாக, ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தும்படியாக நாவுகள் யாவும் தேவனை அறிக்கை பண்ணும் என்று சொல்லுகிறதே. இயேசு கர்த்தரென்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படி எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை, இயேசு என்கிற நாமத்தை நமக்கு தந்தருளினாரே. அவரை இரட்சகர் என்று நம்முடைய உள்ளத்தில் நாம் விசுவாசித்தோம் என்று சொன்னால், இருதயத்தை அவர் சுத்தப்படுத்தும் பொழுது, கல்லான இருதயத்தை வெளியே எடுத்து போட்டுட்டு ஒரு சதையான இருதயத்தை அவர் நமக்குள்ளே தரும் பொழுது நம்முடைய நாவு சுத்த வெள்ளியாக அது மாற்றப்படுகிறது. நம்முடைய வாய் மாற்றப்படுகிறது. நம்முடைய உதடுகள் மாற்றப்படுகிறது. அப்படிப்பட்ட காரியங்களுக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் கெஞ்சுவோம். என்னுடைய உதடுகளை, என்னுடைய நாவை, என்னுடைய வாயை ஆண்டவரை நீங்கள் சுத்தப்படுத்துங்க. அதற்கு எனக்குள்ளாய் ஒரு சுத்த இருதயத்தை சிருஷ்டிங்கன்னு கேட்டோன்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வதிப்பதற்கு இன்றைக்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென். நாவினால் புறம் கூறாமல்